வணக்கம் பீனோஸ் நேயர்களே, இது ஒரு உள்நாட்டு சதி. என்றைக்கெல்லாம் அழகான ஹீரோயினை பேட்டி எடுக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கெல்லாம் அசிங்கமாக ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு உறுதிமொழி இருக்கேன். வணக்கம் ஸ்ரீதிவ்யா. வணக்கம். வணக்கம் சொல்லிட்டாங்க, வெரி குட். சரி, இப்போது மோர் தென் ஆக்டிங் இன் அ டிமாண்டிங் ஃபில்ம், த ரொட்டீன் ஆஃப் ஆன்சரிங் டு கொஸ்டின்ஸ், ஹவு போரிங் தட் இஸ். நோனான்னு சிரிச்சிட்டே மணிரத்னம் படம் மாதிரி இல்லாமல் டேரெக்டாக பச்சுன்னு சொல்லுங்கள். போரிங்காக தான் இருக்கும், ஆனால் சொல்லணும்ல மக்களுக்காக. இது பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். எவ்வளோ போரிங்காக இருந்தாலும் காமிச்சிக்காமல் அப்படியே பதில் சொல்கிறது. ஈட்டியில் கீழே விழுந்திங்க தெரியுமா? அந்த சீன் எனக்கு பர்டிகுலர்லி ஐ லைக் இட் மோர் தென் தி கம்ப்ளீட் ஃபிலிம். இட் வாஸ் வெரி ரியலிஸ்டிக். ஸோ அது க்ரீன் மேட்டில் எடுத்தாங்களா இல்லை வென் தி ஆக்ஷன் கொரியோகிராஃபர் இந்த டிரெக்டர் கேம் அண்ட் ஸ்போக் அபவுட் இட், ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? திரும்ப மானிட்டரில் பார்த்த இம்பேக்ட், ஃபைனல் இம்பேக்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எனக்கும் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆனேன் அந்த ஷார்ட் பார்க்கும்போது. அண்ட் க்ரீன் மேட்டில் பண்ணதில்லை, அது ரியல் லொக்கேஷனில் தான் பண்ணோம். அண்ட் அதுக்கு ராஜசேகர் ஸ்டன் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ சேஃபாக ஆனாலும் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. மானிட்டரில் பார்த்தப்போ நல்லா தான் ஃபீல் பண்ணேன், ஓகே நல்லா வந்துச்சு, ஓகே நான் சேஃபாக இருக்கேன்னு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது அந்த இம்பேக்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் ஆஃப் நோ யூ பிளேயிங் யுவர் ஏஜ், உங்களோட வயசுக்கேற்ற ரோல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஆக்டிங்னு உள்ளே வந்தாச்சு, நிறைய கனவுகள் இருக்கும், இந்த டேரக்டரோட ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான ரோல்ஸ் எடுத்து பண்ணணும்னு. ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரா மாதிரி ஆர் யூ ஓப்பன் ஃபார் தட்? ஏன்னா இந்த இன்டர்வியூ மூலமாக சம் டேரக்டர் மைட் சூஸ் யூ டு பிளே அ 40-year-old nurse or something, I don't know. So will you be open for that? கண்டிப்பாக வித்தியாசமாக பண்ணணும்னு இருக்குது எனக்கு. 40 years old woman அது தெரியல, ஆனால் எந்த சான்ஸ் வந்தாலும் நான் பண்ணுவேன். எனக்கு கேரக்டர் முக்கியம். ஒரு ஹீரோயின் கிட்ட வயசு என்னன்னு கேட்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ ஐ கேன் ப்ரெசியூம் தட் யூர் யங்கர் தென் மீ. ஸோ இவ்வளோ ஒரு சின்ன வயசில் ஒரு செலிபிரிட்டி கோஷன்ட்டு, ப்ரைவசி இஸ் புட் அட் ஸ்டேக், லாட் ஆஃப் மனி பீங் டெல்ட், ஒரு பக்கம் என்டார்ஸ்மெண்ட், ஒரு பக்கம் ப்ரொமோஷன், ஒரு பக்கம் படம். லைஃப் போர் அடிக்குதா இல்லை ஜாலியாக இருக்கா? போர் அடிக்கல, எப்படியா அடிக்கும் போர், எப்படியா அடிக்கும் இல்லை, ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி லைஃப் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? இது காட்ஸ் கிரேஸ் தான். அண்ட் எனக்கு வந்த படம் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. இப்போது ரீசெண்டாக ஈட்டி சக்ஸஸ்ஃபுல். அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், எல்லா டைரக்டர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். காக்கி சட்டையில் அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அப்படியே சுண்டி இழுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேயே எல்லாரையும் லவ் பண்ண வச்சுருவீங்க. ஸோ இந்த மாதிரியான சீன்லாம் யா ப்ரிசைஸ்லி. ஸோ அந்த மாதிரி சீன்லாம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சாதான் யூ கேன் எனாக்ட், என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது ஒரு லவ் இன்வால்வ்டு சீன். அதுக்காக நான் வாழ்க்கையில் எந்த பையன் மேலேயும் எனக்கு க்ரஷ் வந்ததில்லை, நான் எந்த ஹீரோ மேலேயும் ஆசை வச்சதில்லை அப்படின்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேணாம். பட் வாட் இஸ் லவ் டு யூ? அட்லீஸ்ட் ஜொல்லுடுற ஆம்பளை பசங்களுக்காச்சும் ஏதாவது. லவ்ன்றது எல்லாருக்கும் தேவை, அது எல்லோரும் பண்ணணும், ரொம்ப அவசியம். அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். அது யாருக்கிட்டேயும் இருக்கணும், அம்மா கூட இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபீல் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் வாழ முடியும். இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் ப்ரொபோசல்ஸ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? லைக் பீப்புள் கம்மிங் இன் டு யூ சேயிங் ஸ்ரீதிவ்யா ஐ லவ் யூ. இப்போ பாருங்கள், நான் கூட ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ ஹவு இஸ் தட்? இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக பண்ணீங்க. இப்போ வரைக்கும் பண்ணலை. அதாவது இண்டஸ்ட்ரியில் யாருமே பண்ணல, பயப்படுறாங்க, ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க, போய் அப்ரோச் பண்ண முடியாது. ஆர்டிஸ்ட் சி நான் எப்படி யூஸ் பண்ண மாதிரி சான்ஸை. சரி, இது நஸ்ரியா நசீம் பிளேட் தி ஒரிஜினல் ரோல். லுக் வைஸ் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் அவங்களோட டெப்த்து இன் ஆக்டிங் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட ஆக்டிங் வேறு மாதிரி இருக்கும், ரீமேக்கே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் மோடை எப்படி டீல் பண்ண போகிறீங்க? முதல்ல ரீமேக் பண்ணும்போது இங்கே நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிக்காது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், சாங்ஸ் எல்லாமே ஃபாரினில் பண்ணணும், இல்லைன்னா செட் சாங்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். நிறைய டைரக்டர்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு ரீமேக்ஸ் ஆனாலே மாறிடும் ஃபுல்லாகவே. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணலை எதுவுமே. அந்த எசன்ஸ் அப்படியே இருக்குது, அந்த ஸ்வீட்னஸ், அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அண்ட் என்னோடய கேரக்டர் கூட அப்படி தான். பாஸ்கர் சார் அவ்வளோ கேர் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய படம் பண்ணுங்கள், தொடர்ந்து பசங்களை இயக்கத்தில் தள்ளிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு இந்த கஷ்டங்கள்னால் என்னென்னு தெரியல. நமக்காக ஒரு 120 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க எப்படி வந்திருப்பாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியல. அதை மட்டும் தூக்கி போட்டாப்புல அப்படின்னா கண்டிப்பாக சிம்பு ஒரு நல்ல